This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். குடியரசு தன்று துவாதசியில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கை எவ்வளவு? வைகுண்ட துவாரம் தரிசனம் முடிவடைந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையானை சர்வ சரித்திரத்தில் தரிசிக்க 6 மணி நேரம் ஆனது. வைகுண்டம் கியூ 2 கூட்டங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்தன. திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய தினந்தோறும் 1000 கணக்கானோர் வழிபடுகிறார்கள். அதுபோல் பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள். எந்த நேரத்திலும் ஏழுமலையானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பெருமாள் கோவில்களில் முக்கியமானது மார்கழி வரும் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியானது கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழா திருப்பதியில் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது. இந்த 10 நாட்கள் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. அதுபோல் வரிசையில் நின்று செல்லும் இலவச தரிசனமும் ரத்து செய்யப்பட்டது. வைகுண்ட துவாரம் முடிவடைந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் இலவச தரிசனங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த வகையில் ஜனவரி 27ஆம் தேதி நேற்று மொத்தம் 74,742 பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். அதுபோல் 22,466 பேர் மொட்டை அடித்து கொண்டனர். ஒரே நாளில் உண்டியல் காணிக்கை ரூபாய் 3.67 கோடி ஆகும். சர்வ தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசிக்க 6 மணி நேரம் ஆனது. வைகுண்டம் கியூ 2 கூட்டங்கள் நிரம்பி வழிந்தன. ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 3 முதல் 5 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. நடைபாதையாக வந்த பக்தர்கள் 8 முதல் 10 மணி நேரம் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். மேலும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன அவர்கள் 2 மணி முதல் 3 மணி நேரம் வரை காத்திருந்தனர். திருப்பதிக்கு மாதந்தோறும் 24ஆம் தேதி, அதாவது 3 மாதங்களுக்கு முன்பே ரூபாய் 300 தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் தொடங்குகின்றன. அதில் ஒரு அக்கவுண்டில் 6 டிக்கெட்டுகள் வரை புக்கிங் செய்யலாம். அதுபோல் எக்ஸ்ட்ரா லட்டு வேண்டுமானாலும் தனியே பணம் செலுத்தி கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை ஆவணமாக கொண்டு டிக்கெட் புக் செய்ய வேண்டும். அறைகளை புக் செய்ய அன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு புக்கிங் ஸ்லாட் திறக்கப்படும். அதில் புக் செய்து கொள்ளலாம். ரூபாய் 300 தரிசனத்திற்கும் அறை புக்கிங்கிற்கும் இன்டர்நெட் இருப்பதால் தான் புக் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.